நிறைய பேர் வந்து மேட்ரஸஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மேட்ரஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல நான் போய் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பஞ்சு வந்து நான் வேறு ஒரு ரீசனுக்காக வாங்கினேன். இது எதுக்காக வாங்கினுங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், மறக்காம பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பஞ்சு எல்லாமே 3 டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாம் நல்லா பாருங்கள். இது எல்லாம் 3 டைப்பில் பஞ்சு இருக்குது. இது எல்லாமே ஒரு மேட்ரஸஸில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சு. நீங்கள் இன்றைக்கி ஒரு 15,000 20,000 சிலர்லாம் 50,000 போட்டுலாம் பெட்டு வாங்குறீங்கல்ல. லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலது ஃபோம்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் ஃபோம் சொல்லுவாங்க, ஹார்ட் ஃபோம் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆர்த்தோபெடிக் ஃபோம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கான டெஃபினேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வாங்கிட்டு வந்த ஃபோம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வாங்கிட்டு வந்தேன். காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு வந்து லைஃப் அதிகம். நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லைஃப் அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கும். இது வந்து ஒரு சாஃப்ட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்லி விலை கம்மி ஃபோம் இது தான். இது நம்ம நசுக்கும் போது நல்லா நசுங்குதுங்களா? ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஆள் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து அதே ஆள் 10 வருஷம் இதை யூஸ் பண்ணலாம். இதை விட இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து லைஃப் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு காஸ்ட்லியான ஒரு மேட்ரஸஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான், ஹார்ட் ஃபோம் தான். இதுவும் வந்து லைஃப் அதிகமாக தரும். இப்போ சார் இந்த மாதிரி ஃபோம்லாம் இருக்குது, ஓகே, இது எதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மேட்ரஸஸ் வாங்கியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20,000 ஒரு மேட்ரஸஸ் வாங்கியிருக்கீங்க. அது கிங் சைஸாக இருக்கட்டும், குயின் சைஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் சைஸாக இருக்கட்டும். இப்போ இந்த மேட்ரஸஸில் இந்த மாதிரி ஃபோம் நீங்கள் வந்து சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஹார்ட் ஃபோம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. சிலர் வந்து சார் கீழே வந்து ஹார்ட் ஃபோமு, அதுக்கு மேலே சாஃப்ட் ஃபோமு, அதுக்கு மேலே லேட்டெக்ஸ் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்க. லேட்டெக்ஸ் அப்படிங்கிறதுலாம் 2-3 வகையான லேட்டெக்ஸ் இருக்குது. அது ஒரிஜினல் யாருமே சொல்லவே முடியாது. சில இடத்துல மட்டும் தான் ஒரிஜினல் கொடுத்துட்ருக்காங்க, சில இடத்துல வந்து அது எல்லாமே கொஞ்சம் கெமிக்கல் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து கெமிக்கல் கலக்காமல் ஒரிஜினல் ஃபோம் அப்படியே கொடுக்கவே முடியாது. அப்படி ஆனால் அது வந்து ஃபோமாகவே மாறாது. அது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, விற்கிறவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக நான் வந்து நார்மலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபோம் உருவாகணும் அப்படின்னா நார்மலாக கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாமல் ஒரு ஃபோமை பயன்படுத்தவே முடியாது. வெறும் ரப்பரை ஊற்றினா நீங்கள் அழிக்கிறீங்க பார்த்தீங்களா ரப்பரு, அது மாதிரி கூட வராது. பேனா பேப்பர் அழிக்கிறீங்களா அந்த மாதிரி கூட ரப்பர் வராது. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் ரப்பரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாமல் எந்த ஒரு ஃபோம் தயாரிக்க முடியாது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் கெமிக்கல்ஸாக அப்படிங்கிறது யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் பொறுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதில் மெயினான ரீசனுக்கு வரலாம். இப்போ சார் இது வந்து சாஃப்ட் ஃபோம் சொல்லிட்டீங்க, இது வந்து லைஃப் கொஞ்சம் தான் இது பண்ணும் அப்படின்னு இருக்கீங்க, இதெல்லாம் லைஃப் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு இருக்கீங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த பஞ்சு எல்லாம் எங்கே அப்படின்னா கம்பெனிஸில் மேட்ரஸஸ் தயாரிச்சுட்டு மீதி ஃபோம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் ஒரு கம்பெனி. இது நான் சொல்ல விரும்பலை. இது வந்து ஒரு பிராண்டோட பஞ்சு. ஸோ இந்த பஞ்சு வந்து வேஸ்ட் ஆகிடும். வேஸ்டான பஞ்சு வந்து கொடுப்பாங்க. இந்த பஞ்செல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடோனில் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குடோனில் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற பஞ்சை நாம் வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெட்டு தயாரிக்கிறவங்க பெட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 வகையான ஃபோம் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க, 20,000 வேலை சொல்லியிருப்பாங்க. ஒரு சோஃபாவுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சு வந்து ஒரு பேக்கேஜோடு விற்பாங்க, ஒரு கவர் பண்ணி விற்றுருப்பாங்க. அந்த பேக்கேஜ் போய் வாங்கினீங்கன்னா மினிமம் 600லேருந்து 1000 1500 வரைக்கும் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபோம் நார்மல் ஃபோம் சாஃப்ட் ஃபோம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த சாஃப்ட் ஃபோமு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த சோஃபாவில் 6 பீஸ் தேவைப்பட்டிருக்கா, அந்த 6 பீஸுக்கு ஒரு பீஸ் வந்து 600 அப்படின்னு கணக்கு வச்சா 6 பீஸ் தேவைப்படுது. 5 பீஸ் போனால் 3000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த சோஃபாவுக்கு மட்டும். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் தயாரிக்கிற இடத்துல நான் போய் பார்த்தேன். அதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் தயாரித்ததுக்கு பிறகு மீதி பஞ்சு வந்து மீதியாக இருக்கும். அதை வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்க, எல்லாம் ஹோல்சேலாக எவனா வாங்கிட்டு வந்து சேலத்தில் இந்த மாதிரி நம்ம ஆளுங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபோம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இது வெறும் 200 230 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த 230 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய இந்த ஃபோமை நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சோஃபாவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 ரூபாயிலேயே இந்த ஒட்டுமொத்த சோஃபாவுக்குமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதுக்கு இந்த ஃபோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நான் என்னோடய சோஃபாவுக்கு வந்து வாங்கினேன். ஓகேவா? இந்த சோஃபாவுக்கு மேலே நான் ஒரு கவர் மட்டும் தைச்சி போட்டேன் அப்படின்னா போதும், ஒட்டுமொத்த சோஃபாவே நான் வந்து 1500 ரூபாயில் இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம் நான் ரெடி பண்ணுவேன். சார் அது கட்டையாகவே இருக்கலாம் அப்படின்னா அந்த கட்டை வந்து ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோஃபாவுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். சார் இது மாதிரி பெட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இது வந்து பெட்டோட வேஸ்ட்டு. ஃபுல் பெட்டு செஞ்சுருப்பாங்க, அதில் மீதி வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேஸ்ட்டு தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அது வந்து யூஸ் பண்ண வேஸ்ட்லாம் கிடையாதுங்க. பெட்டுக்கு வாங்கிட்டு மீதி கட் பண்ணிட்டு அதை வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஃபோம் வந்து விற்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுருந்து இந்த மாதிரி சோஃபாவுக்கு காருக்கு இது மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. நாம் அதில் நல்ல பீஸாக வந்து நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு சோஃபா வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரேட்டு கம்மியிலே எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் ஒரு 10 பீஸ் தேவைப்படுது.
2+2 நார்மல் சின்ன சிங்கிள் சோஃபா, ஒரு பெரிய 3 சீட்டர் சோஃபா ஒன்று 5 சீட்டர் சோஃபாவுக்கு தேவைப்படுது. கீழே 5 மேலே 5 தேவைப்படுது. அதாவது இந்த மாதிரி கீழே வைக்கிறது 5, மேலே இப்படி சாயறது 5 தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே வந்து ஃபோம் கம்மியாக தான் இருந்தது, கொஞ்சம் ஹார்ட் ஃபோம் வந்து கம்மியாக தான் இருந்தது. கீழே நான் 5 ஹார்ட் ஃபோம் வாங்கிட்டேன். சாஃப்ட் ஃபோம் பின்னாடி சாயறதுக்கு மட்டும் ஒரு 5 சாஃப்ட் ஃபோம் வாங்கிட்டேன். இது வந்து சாஃப்ட் ஃபோமு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் 200 தான் வாங்கினேன், 230 வாங்கினேன். கீழே இருக்கிற ஃபோமு 230 தான் வாங்கினேன். கிலோ கணக்கு தான், ஒரு கிலோ 230 அப்படி தான் கணக்கு வரும். நான் வாங்கினது மொத்தமாக சேர்த்து ஒரு 10 கிலோ கரெக்டாக இருக்கும். 9-10 கிலோ வந்துச்சு, 2300 ஆச்சு 10 இதுக்குமே சேர்த்து. அதுவே நான் வந்து தனியாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபோமோட விலை 600. 600 × 10 6000 வாங்க வேண்டியது நான் 2300 முடிச்சிருக்கேன். ஸோ இதோட என்ன ஒரு கவர் தைச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு 1000 ஆகும், அவ்வளோதான். ஸோ மொத்தமாக 3300, பாதிக்கு பாதி விலையில் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹார்ட் ஃபோமாகவே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா லேட்டெக்ஸு, சாஃப்ட் ஃபோம், ஹார்ட் ஃபோம்லாம் சொன்னாங்கன்னா இலவம் பஞ்சு வாங்கி பயன்படுத்துங்க, அது பெஸ்ட்டு. இது இந்த மாதிரி சோஃபா நம்ம வெளியே யூஸ் பண்ணுற சோஃபாவாக இருக்குது, நம்மளுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் பெருசாக நம்ம வந்து காஸ்ட்லியாக செலவு பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோம் வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து நான் சேலத்தில் ஒரு குடோன் இருக்குது, ஏஆர்ஆர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நான் அந்த குடோனில் தான் போய் எடுத்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஃபோம் எல்லாம் விற்கிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹோல்சேலாக அந்த ஃபோம் மட்டும் தான் விற்றுட்ருக்காங்க, இது நார்மலாக விற்றுட்ருக்காங்க. அவங்க எதுக்குன்னா இந்த காருக்கு சீட்டு, ஏதாவது லாரி சீட்டு அந்த மாதிரி சீட்டுக்கு, இந்த சோஃபாக்கெலாம் வேணுங்கிறவங்களுக்கு ஹோல்சேலாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வாங்கின சோஃபாவுக்கு இந்த மாதிரி தான் ஃபோம் எடுத்திருக்கேன். இதை தைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சார் இது என்ன பெரிய இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களில் இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணுமா, இதுக்கு இன்னொரு 1000 கொடுத்தா சரியாயிருக்கும், 1000 கொடுத்தா சரியாயிருக்குன்னு நினைப்பீங்க. பாதிக்கு பாதி வேலை நாம் இறங்கி வேலை செஞ்சோம் அப்படின்னா மீதி பண்ணலாம். நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, சம்பாதிக்க பெரிய விஷயம் கிடையாது, சேவ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாவே பெரிய அது ஒரு சேவிங்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெட் ஸ்பாம்பு, ஃபோமு, இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லக்ஸூரியான கடையில் போய் நீங்கள் சோஃபா எடுத்தால் தான் அது நல்ல காஸ்ட்லியான சோஃபா, ஒரிஜினல் தேக்கு, என்னது எதோ தேக்குலாம் சொல்லுவாங்க, கேரளா தேக்கு, அந்த தேக்கு இந்த தேக்குன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக அதோட அவுட்புட்லாம் ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். சில இடங்களில், எல்லா இடத்துலையும் நான் அப்படி சொல்ல, சில இடங்களில் ஒரிஜினலாக கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே இறங்கி செய்ய சொல்லியோ இல்லை இந்த மாதிரி மேட்ரஸஸ்லாம் இருக்குன்னா அது எங்கே மேக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இடத்த ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இப்போலாம் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. இப்போ நீங்கள் என் வீடியோ பார்த்துருக்கீங்க, இப்போ நான் அட்ரஸ் சொன்னேன், சேலத்தில் இந்த மாதிரி ஏஆர்எஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு சோஃபாவுக்கு தைக்கிறீங்க, புதுசாக பஞ்சு வாங்குறது பதிலாக இப்படி பஞ்சு வாங்கி தைச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். கம்மி விலையில் நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மேட்ரஸஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் இலவம் பஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கினீங்கன்னா உடம்பு ஹீட் கிடையாது. எந்த லேட்டெக்ஸுமே கெமிக்கல் கலக்காமல் இருக்கிறதுல. ஆனால் இலவம் பஞ்சு கெமிக்கல் கலக்கவே முடியாது, ஏன்னா வெறும் பஞ்சு அப்படியே எடுத்து உருவி போடுறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பஞ்சுகள் பயன்படுத்துங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோமில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோமில் இன்னொரு இது இருக்குது. நான் வந்து கட் பண்ணது ஆக்சுவலாக எல்லாமே இந்த சைஸில் இருந்தது, ஒரு ஷார்ப்பாக எட்ஜோடு இங்கே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு சோஃபாவுக்கு வைக்கும் போது எனக்கு கரெக்டாக கட் பண்ண தெரில. நான் வந்து கொஞ்சம் இடமுழுக்காக கட் பண்ணிட்டேன். கரெக்டாக சிசர் வச்சு பிளேடு வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இதை நான் கொஞ்சம் முறை அப்படி கட் பண்ணியிருக்கேன், சைஸுக்காக அப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மிஷினோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இதை பொறுத்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் சார், இப்படி நம்ம சோஃபா கம்பெனிக்கு வந்து நீங்கள் எதிராக வைக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபோம் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் தைச்சிக்கிறது கொஞ்சம் ஈஸி. சார் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நான் இப்படிலாம் தைக்க முடியாதுங்கிறீங்க, நீங்கள் காசு போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் இந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஃபோமாக இருக்கும், லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப் அதிகமான ஒரு அதனால் நமக்கு தேவையானது நாமளே வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது விளம்பர நோக்கத்தெல்லாம் எதுவுமே இல்லை. நான் அட்ரஸே நான் அந்த கடை பேர் கூட எனக்கு முழுசாக தெரியாது, அந்த சந்தில் நான் போய் வாங்கினேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது விளம்பர நோக்கத்துக்காக இல்லை. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய தகவல்கள், நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களோட தகவல்கள் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வந்து நான் இதுக்கு மட்டும் வாங்கலை, இன்னும் நிறையா விஷயங்களில் நான் வந்து எதெல்லாம் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு வகையான சேவிங்ஸ் தான், அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.